நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த வாழை மரத்தோட பயனை பற்றி பார்க்குறோம். முதல்ல பெருசாக இருப்பாருங்க இலையை வந்து உணவுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வாழை மரம் வந்து பூ விட்டு காய் காய்ச்சிருச்சுன்னா இந்த பூவும் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, பாதி நிறைய கொட்டி கிடக்கு. இதுக்குள்ளே அது தேன் மாதிரி ஒன்று இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் தேன் மாதிரி. அது கொட்டிடுச்சு, எறும்பு தின்றுச்சு. அதுக்கப்புறம் இது காய் பழமானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இதில் காயில் நேந்திரம் அந்த மாதிரி இருக்கிற காயில் சிப்ஸ் போடுறாங்க. கறிவாழை காயை வந்து கறி பண்ணி சாப்பிட்றாங்க. இது ஒரு விஷயம். வாழையில் ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இது ஒரு வாழை வச்சனா போதும், வாழையடி வாழையாக அடுத்தடுத்த வாழை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு ஏதாச்சும் உரங்கும், அதாவது இயற்கை உரமிட்டோம்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் வாழை நார், இந்த வாழை நாரை வச்சு நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட செயல்களை செய்கிறாங்க. இதை நாங்கள் அதிகபட்சமாக கட்டு கட்டுறதுக்கு, நாற்று வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இது இந்த வாழை தாரை வெட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளே வாழை தண்டு இருக்கும். இந்த வாழை தண்டையும் நம்ம கறி செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த வாழையை தண்டோடு வெட்டிட்டு உள்ளே குடஞ்சி வச்சோம்னா அந்த தண்ணி வந்து வரும். அந்த தண்ணி வந்து மூலத்துக்கு அதை குடிக்கிறதா சொல்கிறாங்க, அந்த வாழை தண்டு தண்ணியை. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது.